தமிழகத்திலேயே மிகப்பெரிய ஷோரூம் மற்றும் 20 வருட அனுபவம் கொண்ட ஈசிடெக்கின் இயர் எண்ட் ஆஃபர் ஆரம்பம். தமிழக அரசின் இலவச வேட்டி சேலை உற்பத்தி நிறைவு பெற்ற நிலையில் 30% நெசவாளர்களுக்கு கூலி வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அதற்கான காரணங்களை களத்தில் இருந்து விளக்குகிறார் ஈரோடு செய்தியாளர் சதாசிவம். இப்போ பொதுவாக இந்த ஈரோடு மாவட்டத்தில் இலவச வேட்டி சேலை உற்பத்தி பணிங்கிறது எந்த அளவுக்கு நடக்குது? நவம்பர் மாதம் 5ஆம் தேதியை முடிச்சு கொடுக்கணுங்கிறது அரசாணை. அது பிரகாரம் இந்த தர நவம்பர் மாதம் 5ஆம் தேதி முழுசும் இலவச வேட்டி சேலைக்கான உற்பத்தியை முழுமையாக முடித்து கொடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த வருஷம் மட்டும் நீங்கள் கூலி பிரச்சனை சந்திக்கிறதுக்கு என்ன காரணம்? இதே போன வருஷத்தில் எவ்வளோ வேலை வாய்ப்பு இருந்துச்சு, இந்த வருஷம் எவ்வளோ வேலை வாய்ப்பு இருந்துச்சு? குறிப்பாக ஆர்டர்லாம் கம்மியாக இருக்குன்னு ஒரு பிரச்சனை சொல்கிறீங்க, அது எப்படி? ஆர்டர் கம்மியாக இருக்குதுங்கிறத விட எப்பவுமே 1,77,00,000 வேஸ்ட்டியும் 1,77,00,000 சாரி ஓட்டுறதா இலக்கு நிர்ணயிப்பாங்க. இந்த வருஷம் அதே இலக்கு தான் நிர்ணயித்தாங்க. கடந்த ஆண்டு பார்த்திங்கன்னா 24-25க்கான வேஷ்டி சேலை உற்பத்தியில் பாராளுமன்ற தேர்தல் வந்ததுனால ஜியோ வர்றதுக்கான காலதாமதமானது. எப்படி காலதாமதம் ஜியோ ஆனதை கொடுத்தாங்களோ அதே மாதிரி நாங்கள் உற்பத்தி செய்கிறதுக்கான காலதாமதம் எடுத்தது. இவங்க டிசம்பர் முடிஞ்சு ஜனவரியிலேயே அந்த ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணி முடித்ததுனால அதுக்கு மேற்கொண்டு நாங்கள் ஓட்டி கொடுத்த வேஷ்டி சேரீ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வேஷ்டியில் ஒரு 33,10,000 சேரீயில் 31,50,000 மொத்தம் கிட்டத்தட்ட 64,50,000க்கு மேற்கொண்ட வேட்டு சேலையில் இருப்பாக வைக்கப்பட்டது. அந்த இருப்பாக வைக்கப்பட்டது இந்த வருஷம் போடப்பட்ட 1,77,00,000 வேஷ்டி 1,77,00,000 சேரீயில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாக்கை ஓப்பனிங்கில் எடுத்துக்கிட்டாங்க. அது போகத்தான் 1,43,00,000 வேஷ்டி 1,41,00,000 சேரீ உற்பத்தி செய்கிறதுக்கான இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. அதில் எங்களுக்கு பெடல் தெரி கைத்தறிக்கு போக பார்த்திங்கன்னா சேரீ 1,06,000 சேரீ மட்டும்தான் ஓட்டுறதுக்கான இலக்கு எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதனால் பார்த்திங்கன்னா எப்போ ஒரு 6 மாத கால வேலைவாய்ப்பு இந்த பவர்லூம் இந்த ஈரோடு, சித்தோடு, லக்காவரம், திருச்செங்கோடு உள்ளிட்ட பகுதிகளில் 6 மாத வேலைவாய்ப்பு இதை நம்பி இருப்போம். அதுக்கப்புறம் யூனிஃபார்ம் கொடுத்துருவாங்க, அதை வச்சு கொஞ்சம் 2 மாதம் ஓட்டுவோம். இப்போ இந்த 6 மாத வேலைவாய்ப்பில் பார்த்திங்கன்னா இந்த ஆர்டர் போன வருஷம் ஸ்டாக் இந்த வருஷம் ஓப்பனிங்கில் எடுத்ததுனால எங்களுக்கு 4 மாத வேலைவாய்ப்பு தான் முழுசாக கிடச்சிது. அதுவும் பாவு முழுமையாக வராமல் நிறுத்தி ஊடநூல் வந்தால் பாவநூல் இல்லை, பாவநூல் வந்தால் ஊடநூல் இல்லைன்னு ஓட்டுறதே கொஞ்சம் சிரமப்பட்டு தான் ஓட்டி முடித்தோம். இப்போ 64,00,000 வேஷ்டி சாரி இந்த வருஷம் ஆர்டரில் குறைஞ்சதுனால சொசைட்டிகளுக்கான சிசி லிமிட் குறைஞ்சதுனால கூலி வந்ததை நெசவாளர்களுக்கு கொடுக்க முடியாமல் சிசி லிமிட் குறைஞ்சதுனால எங்களுக்கு கூலி கிடைக்காத இருந்ததை நேற்று ஈரோடு இணை இயக்குனர் அவர்கள்ட்ட நாங்கள் முறையிட்டிருக்கிறோம். அவர் அதுக்குண்டான மாற்று ஏற்பாடுகள் செய்து தருவதாகவும் நான் இன்றைக்கு நாளைக்கு உள்ள ஒரு 10-15% கூலியை அவருக்கு என்ன முடியுமோ அதை விடுவிச்சு கொடுக்குறதாகவும் மீதம் உள்ளதை எப்பவும் ஒரு 10% 100 வேஷ்டி ஓடுதுன்னா அதில் 90 வேஷ்டி கூலி கொடுப்பாங்க. 10 வேஷ்டிக்கான சாரி வேட்டிக்கு சாரி கூலி எல்லா சொசைட்டிக்கு போய் முடித்து அதெல்லாம் கரெக்டாக இருக்குது, எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் விடுவிப்பாங்க. அந்த 10% கூலியும் உடனடியாக விடுவிக்கிறதுக்கு ஜனவரி 10ஆம் தேதிக்குள்ளே விடுவிக்கிறதுக்கான ஏற்பாடு செய்கிறதாக உறுதியளிச்சிருக்கோம். இந்த வருஷம் முழுமையாக ஆர்டர் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த சிசி லிமிட் குறைஞ்சிருக்காது. சிசி லிமிட் குறையாமல் இருந்திருந்தாங்கன்னா எங்களுக்கு நெசவாளர்களுக்கான கூலி ட்ரெஷரியிலேருந்து வந்தது எங்களுக்கு கூலி போட்டுருப்பாங்க. இந்த சிசி லிமிட் குறைஞ்சதுனால அவங்களுக்கு அது மாற்று வழி இல்லாமல் இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த 13,00,000 வேஷ்டி பாலிஸ்டர் கலப்பு விகிதம் அதிகம் இருக்கிறதுனால அரசு அதை எடுக்காமல் திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. அதை ஒவ்வொரு கூட்டுறவு சங்கங்கள் எந்தெந்த அளவுக்கு அதில் ரிட்டர்ன் இருக்கோ அதை திருப்பி ஓட்டி கொடுக்கணுங்கிற அரசாணை பிறப்பிச்சதுனால இவங்க அதை ரிட்டர்ன் எடுத்துக்கிட்டு திருப்பி ஓட்டி கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு அந்த கொள்முதல் பண்ணி கொடுக்கறதுக்கான அமௌண்ட் பற்றாக்குறை இருக்கிறதுனால இப்போ வந்த கூலி அதுக்கு பயன்படுத்திக்கிட்டதாகவும் மாற்று வழி ஏற்பாடு பண்ணி அந்த கூலியை நெசவாளர்களுக்கு வழங்குறதுக்கான ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்கிறதாகவும் எங்களுக்கு உறுதியளிச்சிருக்கிறாங்க. தொடர்ந்து நெசவாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்குவதற்கும் விசைத்தறி தொழிலை மேம்படுத்துவதற்கும் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இவர்கள் கோரிக்கை முன்வைத்துள்ளனர். ஈரோடு நெசவாளர்கள் சந்தித்துள்ள சிரமங்கள் குறித்து நமது செய்தியாளர் சதாசிவம் களத்தில் இருந்து வழங்கிய தகவல்களை பார்த்தோம். நன்றி சதாசிவம். தமிழகத்திலேயே மிகப்பெரிய ஷோரூம் மற்றும் 20 வருட அனுபவம் கொண்ட ஈசிடெக்கின் இயர் எண்ட் ஆஃபர் ஆரம்பம்.